ஹேய், இன்னைக்கு என்ன பெயிண்ட் பண்ண போற? இன்னைக்கு இந்த வேஸ்ட் பாட்டில் நான் பார்த்தேன். அதை வச்சு ஏதாவது பெயிண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். வாவ், செம. அப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? ஆமா, ஆனா இதுல என்ன பெயிண்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கே. நீ ரீசெண்டா சில ஸ்டோன்ஸ் வாங்கினல, அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? அதான் அந்த மிரர் ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வாங்கினீ. வாவ், செம்ம ஐடியா. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சூப்பர், ட்ரை பண்ணி பாரு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டு. ஓகே, பாய். ஷியோர், பாய். ஃபர்ஸ்ட் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மிரர் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் 4 பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு பேக்கெட்லையும் வேற வேற ஷேப்ஸ் இருக்கும். ஒரு பேக்கெட்ல அரௌண்ட் ஒரு 50 ஸ்டோன்ஸாவது இருக்கும். ஈச் பேக்கெட் 30 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மறைக்காம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிரர்ஸோட எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது நம்ம ஃபிங்கர்ஸை ஹர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. அதனால தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு பிடிச்ச பேட்டர்னில் அழகாக அந்த மிரர்ஸை அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய கேப் படாமல் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் ஸ்டிக் பண்ணோன்னா அந்த மிரர்ஸோட எஃபெக்டே வேற மாதிரி தெரியும். ஃபெவிகால் கூட இந்த மாதிரி சின்ன நாசல் இருக்க மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணோம்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸுமே நீட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்த சைடில் இப்போ நம்ம மிரர்ஸை பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே ஒரு சைட் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சைட் நம்ம மிரர்ஸை ஸ்டிக் பண்ணணும். சப்போஸ் நம்ம ட்ரை ஆகாமல் நெக்ஸ்ட் சைட் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சைட் ஸ்டிக் பண்ண மிரர்ஸ் எல்லாமே கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுமேன்னு சொல்லி 4 சைட்ஸுமே நம்ம மிரர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு காமன் பேட்டர்னை வச்சு அதே மாதிரி தான் நான் 4 சைடுமே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி 4 சைட்ஸுமே நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்க. இதே மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. பக்கத்து பக்கத்தில் ஒட்டினா எந்த மிரருமே அழகாக தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் சைடில் மிரர்ஸை ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மிரர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா இதோட அவுட்புட் 2 விதமாக நான் காட்டுறேன். ஒன்று சன்லைட்லையும் இன்னொன்று நைட்லையும். இப்போ சன்லைட்ல இருக்கு. சன்லைட்ல நல்ல ஒரு கிளார் கொடுக்குது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஜிகு ஜிகு நல்லா தெரியுது. மேலே சீலிங்லயும் அதோட ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக தெரியுது. இப்போ நைட்டுக்காக நான் இந்த சின்ன லைட்டை உள்ள செட் பண்ணியிருக்கேன். அது ஆன் பண்ணதுக்கு அப்புறமா செம்மையான ஒரு நைட் லேம்ப் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதில் நைட் லுக் பிடிச்சிருக்கா இல்லைன்னா சன்லைட்ல இருக்க லுக் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது என் பொண்ணு அங்கே வந்திருந்தா. அவள் இப்போதான் இந்த நைட் லேம்பை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அவள் என்ன சொல்றான்னு பாருங்களேன். என்னது மிகு அது? அவ்வளோதான், மிரர்ஸ் வச்சு நம்மளோட சூப்பரான நைட் லேம்ப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரிக்ரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.